அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பெண்களுடைய மாதாந்திர ருது சுழற்சியை காலநிலை மாற்றத்தோட ஒப்பிடுறாங்க. அது எப்படி நம்மளுடைய உணவு பழக்கம் இருக்கணும், எப்படி நம்மளுடைய ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஒவ்வொரு பகுதியாக நம்மளுடைய மாதாந்திர ருது சுழற்சியில் உங்கள் உணவு முறை எப்படி இருக்கணும், அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய உடற்பயிற்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதாந்திர ருது சுழற்சியை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் நமக்கு தெரியும், அது மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். மாதம் பீரியட்ஸ் வரக்கூடிய காலகட்டம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கருமுட்டை வளர்ச்சி வரக்கூடிய காலகட்டம், அதை நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கருமுட்டை வெடித்து வளரக்கூடிய காலகட்டம், அதை நம்ம ஓவிலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடைசியாக பீரியட்ஸ்க்கு முன்னாடி 10 நாட்கள் ஒருவேளை நமக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான காலகட்டம், அல்லது பீரியட்ஸ் நெக்ஸ்ட் வரத்துக்கான காலகட்டம்னு சொல்லக்கூடிய லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4 நிலையும் நம்மளுடைய 4 காலநிலைக்கு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் வரக்கூடிய ஃபேஸ். இதை எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மழை காலத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது வின்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த மழை காலத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம எங்கேயாவது வெளியே போகமாட்டோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான காலகட்டம். அதே சமயம் அந்த காலகட்டத்தில் நம்ம நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஈஸியாக நமக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் பீரியட்ஸ் டைம்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி லோவாக இருக்கும். ஸோ சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அதை தடுத்துக்கிறதுக்காக நம்ம உணவில் அந்த காலகட்டத்தில் நிறைய மஞ்சள், மிளகு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனைஸ்னு சொல்லக்கூடிய ஸ்டார் மொக்கு, பிரியாணி மொக்கு, இதெல்லாம் நம்ம நிறைய சேர்த்திக்கணும் அந்த காலகட்டத்தில். அப்போது நம்ம நோய் எதிர்ப்பாற்றலும் அதிகமாக இருக்கும், கருக்குழாய் சரி கருப்பையும் சரி நல்ல சுத்தமாகறதுக்கு, டீடாக்ஸ் ஆகிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபாலிகுலர் ஃபேஸ். இதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா வசந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வசந்த காலத்தில் தான் நமக்கு கருமுட்டையோடைய வளர்ச்சி நல்லா வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்தில் நம்ம மனநிலை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளால் சுறுசுறுப்பாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஸோ அந்த காலகட்டத்தில் கருமுட்டை வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நிறைய உணவுகளை நம்ம எடுத்துக்க பழகிக்கணும். உதாரணத்துக்கு நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கலாம், ஃப்ளாக்ஸ் சீடாக இருக்கலாம், பூசணி விதையாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம அந்த காலகட்டத்தில் நிறைய எடுக்கும் பொழுது கருமுட்டையுடைய வளர்ச்சி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல புரதம் சார்ந்த விஷயங்கள், நிறைய பருப்பு வகைகள் துவரம்பருப்பு, உளுந்து, கொண்டைக்கடலை, இதெல்லாம் நம்ம நிறைய சேர்த்துக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓவிலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக இருக்கிறத விட 1 டிகிரி டெம்பரேச்சர் கூடுதலாக இருக்கும் அந்த காலகட்டத்தில். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமான உணவு முறை, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய நிறைய ஜிங்க் சத்து, நிறைய மெக்னீஷியம் சத்து, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த நிறைய உணவு முறைகள், நிறைய கீரை வகைகள், நிறைய புரதம் சார்ந்த விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கணும். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்மர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய நீர் சேர்ந்த விஷயம், மோர் நிறையா குடிக்கிறது, தண்ணி நிறையா குடிக்கிறது, அந்த ஓவிலேஷன் ஃபேஸில் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. அடுத்த காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபால் ஃபேஸோட ஒப்பிடுறாங்க. ஃபால் ஃபேஸ்னால் என்ன, இலையுதிர் காலம். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம அடுத்து வின்டர் சீசனுக்கு மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்க்கு ப்ரிப்பேர் ஆக போகிறோம்.
அந்த காலகட்டத்தில் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். இந்த மாதிரியான நிலையில் நம்ம இருப்போம். கை கால்களில் அதப்பு இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் நிறைய நீர்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்கள் நிறைய சேர்த்துக்கிறது, நிறைய வித்துள்ள பழங்கள் அதிகமாக சேர்த்துக்கிறது, இதெல்லாம் இலையுதிர் காலத்துல, அதாவது லூட்டியல் ஃபேஸ்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கு. ஸோ அப்போ இந்த 4 நிலையிலையுமே உங்க மனநிலை எப்படி இருக்கும்? மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ல நம்ம கொஞ்சம் சோர்வா இருப்போம் இல்லையா? ஸோ அதை வின்டர் சீசன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபாலிகுலர் ஃபேஸ். அப்போ நம்ம நல்ல சுறுசுறுப்பா இருப்போம், கருமுட்டை வளர்ச்சி நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்க எந்த வேலை சொன்னாலும் அந்த முதல் 10 நாள் பெண் டக்குன்னு பண்ணிடுவா. ஏன்னா அவளுக்கு அந்த காலகட்டம் உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அடுத்து 3வது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஓவிலேஷன் ஃபேஸ். அதுல நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸ்ல இருந்த ஒரு 80% எனர்ஜி அவகிட்ட இருக்கும். அந்த காலகட்டத்திலையுமே அவனால ஒரு விஷயத்த நல்லபடியா பண்ண முடியும். அடுத்து 4வது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபால் ஃபேஸ்னு சொல்லக்கூடிய லூட்டியல் ஃபேஸ். அந்த காலகட்டத்தில் தான் அவள் இரிட்டேஷனோடு இருப்பா. அவனால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு ஒரு விஷயத்தை அவள் போஸ்ட்பான் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ ஒரு பெண் அவளுடைய பீரியட்ஸ் ஆன முதல் 10 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, குறிப்பிட்டு ஒரு 15 நாட்கள் வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ஃபேஸ் அவள் மனநிலையும் சரி, உடல் ஆரோக்கியமும் சரி நல்லபடியாக இருக்கும். அவங்களுடைய அந்த ஹார்மோன் ஆரோக்கியமுமே அந்த காலகட்டத்தில் சீராக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை அவள் செய்யும் பொழுது, முடிவெடுக்கும் பொழுது சுறுசுறுப்பாக செய்யறதுக்கு அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முதல் ஃபேஸ் வின்டர் ஃபேஸில் உடற்பயிற்சிங்கிறது வேண்டாம், ரெஸ்ட்டில் இருக்க சொல்கிறோம். நம்ம எப்படி மழைக்காலத்தில் ரெஸ்ட்டில் இருப்போமோ அந்த மாதிரி இருக்கணும். 2வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவளுடைய ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைமில் வசந்த காலம், அவள் நல்ல உடற்பயிற்சி, அவளுக்கு தேவையானது எல்லாமே பண்ணலாம். அடுத்து 3வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓவிலேஷன் ஃபேஸ். ஓவிலேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது கருமுட்டை வெடிச்சு வரக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்திலையும் அவன் நல்லபடியாக உடற்பயிற்சி பண்ணலாம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லூட்டியல் ஃபேஸ். அந்த காலகட்டத்தில் ஒருவேளை அவள் கருத்தரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சியினுடைய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதிகமான உடற்பயிற்சி தேவை கிடையாது. மிதமான உடற்பயிற்சி இருந்தால் போதுமானது. ஒரு நடைப்பயிற்சியே போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம உடல் ஆரோக்கியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மாதாந்திர ருது சுழற்சியை காலநிலை மாற்றத்தோடு ஒப்பிட்டு அழகாக சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தி ஒவ்வொரு மாதமும் நமக்கு வரக்கூடிய சுழற்சியில உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நம்மளால நல்லபடியா பேணி காக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.